கே பாலச்சந்தர் வீட்டுக்கு போய் வாசப்படில் நிற்பேன். யாருன்னுவார், ஐயான்னுவேன். அவர் வந்து போ இங்கே ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு துரத்துவாங்க. வந்து ரஜினிகாந்த் வந்து கண்டக்டராக இருந்தார், சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்வாங்க. உண்மை அது இல்லை. அவர் வந்து பிளாட்ஃபார்ம்லாம் மவுண்ட் ரோடில் பிளாட்ஃபார்ம்லாம் தூக்கி தான் வந்தார். அவர் சும்மா ஒண்டி வந்துடல. அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்துட்டாருன்றதுக்காக இருக்கிற 1000 பேர் வந்துட முடியாது. 1 லட்சம் வாங்கின உடனே அவர் ஏதோ ஒரு பெரிய மெரசல் ஆகிடுது. அவர் 1909 1 லட்சம் வாங்கிட்டாருன்னா பெரிய விஷயம் தானே அது. 1980 மெரசல் ஆகிடுது அவருக்கு. ரஜினி ஆமாம், சரியான போடு முடியும். ஆமாம், அதெல்லாம் உண்டு. பெண்கள் வராங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா, ஒரு செடி ஒன்று இருக்கும், தொட்டா சிலைங்கி அப்படின்னு. அது தொட்டோம்னா டக்குன்னு இதுவாகிடும். அந்த மாதிரி சினிமாவில் இல்லை. இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இப்போ பெரிய டேரக்டர்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அப்படியா? ஆமாம், பெரிய டேரக்டரு பெரிய நடிகருடைய அப்பாவே இருக்கார். அதில் நல்ல டேரக்டரும் இருக்காங்க, நல்ல இயக்குனரும் இருக்காங்க. நல்ல டேரக்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த சபலம். அதுதான், இப்போ ஓரளவுக்கு வசதி இருந்தால் சினிமாவுக்கு வாங்க, வாய்ப்பு இல்லைனாலும் பொழைச்சிக்கலாங்கிறீங்க. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்காது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா இல்லை, வாய்ப்புலாம் கிடைக்காது அதெல்லாம். சார், சினிமாவுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? சினிமாவுடைய அனுபவம் எப்படி உங்களுக்கு? எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க? இப்போ இருக்கக்கூடிய பிரபலமான நடிகருடன் யாரோட நடிச்சிருக்கீங்களா? 1977. அப்போ எனக்கு 20 வயசு. அப்போ நான் வந்து சினிமாவில் நுழையிறேன். சொல்ல ஒரு சூட் கேஸில் அப்போல்லாம் வந்து இந்த கேமரா தானே ஃபோட்டோ எடுப்போம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து ஸ்டென்ட் மாதிரிலாம் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து. இப்போ ஸ்டென்ட் மாஸ்டராக இருக்க குன்றத்தூர் பாபு, அவர் தான் என் கூட வருவார். நாங்கள் 2 பேரும் சுற்றுவோம், நடந்தே போவோம். டி நகருக்கு போவோம், மயிலாப்பூருக்கு போவோம், எல்லாரும் டேரக்டர் வீட்டுக்கும் போவோம். கே பாலச்சந்தர் வீட்டுக்கு போய் வாசப்படில் நிற்பேன். யாருன்னுவார், ஐயான்னுவேன். அவர் வந்து போ இங்கே ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு துரத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கூத்தெல்லாம் நடக்கும். ஒரு காலகட்டம் வந்தவுடனே அம்மன் கிரியேஷன்ஸு, அதில் வந்து கிழக்கே ஒரு ரயில் எடுத்தாங்க. அதுக்கடுத்தது 16 வயதில் எடுத்தாங்க. அவங்க தான் வந்து சின்ன வீடு கட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுக்கு பாரதி ராஜாவுடைய அசோசியேட்டு வி பாலகுரு தான் வந்து டைரக்ஷன். அந்த படத்தில் சின்ன வீடு கட்டின்ற படத்தில் சுதாகர் தான் ஹீரோவாக போட்டாங்க. என்னை வந்து அசிஸ்டன்ட் ஹீரோவாக போட்டு எனக்கு கால் ஷீட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னமோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் அதில் நான் அந்த சீட்டு வாங்கிட்டு எல்லாம் வந்துட்ட பிறகு இது அரசியலில் நுழைய வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அங்கே அப்படியே கட் ஆகிடுது. அப்படியா? எந்த கட்சியில் இறஞ்சிங்க? இப்போ நான் காங்கிரஸில் ஐக்கியமாக இருந்துட்டேன். அப்படியே அதில் போன பிறகு அதில் மாவட்ட அளவுக்கு அப்படி போய்ட்டு மாநில அளவுக்குலாம் போனேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு வந்தோடனே அங்கே இருக்கிறவங்க அதுக்கு ஒரு போட்டி போட்டு இது பண்ணாங்க. சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற விஜய் கூட தமிழன்ற படத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், வசீகரா பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பகவதிக்கெல்லாம் வந்து அவர் செட் பாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ சமுத்திரகனின்னு இப்போ நடிச்சிட்ருக்காரு இல்லையா, அவர் வந்து கவிதாலயா பாலச்சந்தருடைய கம்பெனியில் டைரக்டராக இருந்தார். அவர் சீரியல் டைரக்டர் ஆக்சுவலாக. அவர் சமுத்திரகனி டிவி சீரியல் டைரக்டர். அவர் வந்து சுந்தர் கே விஜயனுடைய அசோசியேட்டாக இருந்தார். அவர் டைரக்ஷன்லேயே நான் பண்ணுவேன். குரங்க மனசு சீரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என் பேர் ரங்கநாயகி. அப்புறம் வந்து இந்த ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்போ வந்து அது இந்த சீரியல்லாம்? இதெல்லாம் வந்து 2000-2004 வந்த சீரியல். அப்போவே அது ஒரு 60 சீரியல் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். 60 நடிச்சு பண்ணியிருக்கேன். கடைசியாக பண்ணது வந்து சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு நாகாவுடைய டைரக்ஷன். ஒரு 11 கொலை நடக்கும். நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு த்ரில்லிங்காகவே வச்சுருப்பாங்க. ஒரு இதுவெல்லாம் காமிச்சு, மச்செல்லாம் காமிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது நான் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அதை பண்ணுவார். அது மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். பெரிய நடிகர் அப்படின்னா இந்த விஜய் படத்தில் இப்படி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம். ஆனால் சினிமா அனுபவங்கள் நிறையாவே இருக்குது உங்கள்கிட்ட.
ஆமாம், சினிமா அனுபவம் அதிகமாக உண்டு. எவ்வளோ சீரியல் பண்ணியிருக்கேன், 60 சீரியல் பண்ணியிருக்கேன். சினிமாவில் மட்டும் ஒரு 20 சீரியல் சினிமாவில் 20 பண்ணியிருக்கேன். ஒன்று தில் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அவர் ரீச் ஆகுறதுல 2வது படம் வருது. யார்? விக்ரமுடைய 2வது படம். முதல் படம் சேது, அது கொஞ்சம் கேப் விட்டாச்சு. கேப் விட்டு தில்லு தான் அவரை தூக்கி விடுது. தில் படம் தான். உங்கள் பையனும் தில்லு நடிச்சிருக்காரு, என் பையனும் நடிச்சிருக்காரு. அதில் தான் அறிமுகம் வரும். சரிங்க சார். இப்போ சினிமாவுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வரணும்னு ஆசைப்படுறாங்க, குறிப்பாக பெண்களும் நிறையா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, வரலாமா அவங்க சினிமாவுக்கு வரலாமா? இப்போ இதுதான் பொருளாதாரமாக எடுத்துகிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இந்த சினிமாவுக்கு வரலாமா அவங்க? இல்லை, அது எப்படி வரணும்னா, முதல்ல உனக்கு பொருளாதார நிலைமை இருக்கணும். உனக்கு, அதாவது தன்னுடைய சொந்த பொருளாதாரம் தனி மனிதனுக்கு இருக்கணும். அதுக்கு உன்னை சார்ந்த குடும்பம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கும் உன்னால் வருமானம் இருக்கணும். அப்படி அதுக்கு அப்புறம் தான், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நீ வந்து சினிமாவில் நுழைய முடியுமான்னு பார்க்கணும். ஒன்று. 2வது, இப்போ வந்து சினிமாவில் டைரெக்டாக போனால் உடனே பெருசாக எல்லாம், உடனே புதகரமாக எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து ரஜினிகாந்த் வந்து கண்டக்டராக இருந்தார், சினிமாவில் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்வாங்க. உண்மை அது இல்லை. அவர் வந்து பிளாட்ஃபார்ம்லாம், மவுண்ட் ரோடில் பிளாட்ஃபார்ம்லாம் தூக்கி தான் வந்தார். அவர் சும்மா ஒன்றி வந்துடல. அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்துட்டாருன்றதுக்காக இருக்கிற 1000 பேர் வந்துட முடியாது. அது எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வராது. அந்த காலகட்டத்தில் அந்த கேரக்டருக்கு அந்த முகம் தேவைப்பட்டது, அதனால் அதை ரீச் ஆச்சு. முகம், அந்த ஒரு கேரக்டருக்கும் அந்த முகம் தேவை. அந்த முகத்துக்கு தான் உரிய நடிகர் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒருத்தன் நடிக்கிறான் அப்படி, உதாரணத்துக்கு இப்போ இவன் எடுத்துருக்கான், யோகி பாபு எடுத்துங்க. அந்த படத்துக்கு தலையை விரிச்சிங்கன்னு அவன் நடிக்கணும். அந்த மாதிரி ஆள் தேவை. அதனால தான் சுந்தர்சி அவனை போட்டார். போட்ட உடனே இப்போ என்னாச்சு, அதே கேரக்டர் தான் எடுப்பாங்க. அது சினிமாவில் அதுதான், அதே ஆளை தான் கடைசி வரைக்கும் எடுப்பாங்க. அவனை காலி பண்ணுற வரைக்கும் அவனை தான் எடுப்பாங்க. இதுதான் ஃபேக்ட் அது சினிமாவில். அதனால் சினிமாவில் வந்து நம்பி ஒருத்தரை போய் இறங்கி போடும். ஆனால் சினிமா ஒரு கோர்ஸ் இருக்குது, படிப்பு இருக்குது இல்லையா? அந்த படிப்பு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சி போச்சுன்னா அதுலேருந்து டைரக்ஷன் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க, எடிட்டர் இருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் கிளாஸ் இருக்கும். அந்த எல்லாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சேர்ந்துதுன்னா அவங்களாம் உங்களை பயன்படுத்திக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த கிளாஸு போயிட்டு படிப்பு முடிச்சுட்டு வரலாம், நடிப்பு தொழிலை முடிச்சுட்டு வரலாம். படம் பார்த்துட்டு நடிக்க முடியும்னா அதெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி பெண்கள் வராங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா, ஒரு செடி ஒன்று இருக்கும், தொட்டா சிலைங்க அப்படின்னு. அது தொட்டோம்னா டக்குன்னு இதுவாகிடும். அந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் 100%, 99.9% நல்லவங்க இருப்பான்னு எதிர்பார்க்கவே கூடாது. சபலம் தான். அதனால் பெண்கள் வந்து வர்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர் வருவாங்க, மலையாள நடிகை வருவாங்க, தெலுங்கு வருவாங்க, ஹிந்தி வருவாங்க. இவங்க தான் வருவாங்க. இவங்க வந்து தான் இங்கே வந்து டாமினேஷன் பண்ணுவாங்க. தமிழ் நடிகைன்னு பார்த்தீங்கன்னா தன்னை தொடாத ஆளுங்க தான் மனோரமா, கோவை சரளா, இந்த மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்க தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் சீரியலில் நம்ம தமிழ் ஆளுங்க ரொம்ப பேர் நடிக்கிறாங்க, ஒரு அழகாகவும் இருப்பாங்க. காரணம் அவங்க தொடாமல் நடிக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய கலாச்சாரம். தன்னை தொடாமல் நடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க. அதை தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நாடகத்துலேருந்தே பார்த்தா கூட, நாடகத்திலே நடித்தவங்களாம் கூட தமிழாலே கிடையாது அதிகமாக. அவங்க வந்து தெலுங்கார் தான் அதிகமாக நடித்தாங்க சிவாஜி காலத்துலேயே. இப்போ பொதுவாகவே வந்து சினிமாவில் வந்து பெண்கள் வந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சில நடிகர்கள்லாம் யூடியூப்பில் நடிகைகள்லாம் வந்து வெளியே அந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறது? சினிமாலையும் சீரியல்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்குமா? முன்னெல்லாம் மீடியா இல்லை, அதனால் சொல்ல தயக்கம் இல்லை, தயங்குவாங்க யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு. இப்போ மீடியா இருக்குது, எல்லார்கிட்டையும் எப்பவுமே சொல்லிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒருத்தர் சொல்லிடுறாங்க. ஒருத்தரை பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தரை பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்கிறாங்க. இந்த உண்மை நடக்கிறதானே சொல்ல முடியும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்கிட்ட என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது, அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அவங்க பெண்கள்கிட்ட, அந்த நடிகை கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக தான் இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்காது. இல்லை, இப்போது நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இப்போ பெரிய டேரக்டர்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அப்படியா? ஆமாம், பெரிய டேரக்டரு, பெரிய நடிகருடைய அப்பாவே இருக்கார் அதில். அது சொன்னால் நல்லா இருக்காது, அது வந்து பேர் கெட்டு போயிடும். அவங்களெல்லாம் சொன்னாங்க, காரு வருவோம், காரில் வருவார், டிரைவர் கூப்பிட்டு வருவார், கூட்டின்னு வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும், இங்கே நிற்பாங்க,
டிரைவர் வந்து டிரைவருக்கும் அந்த பின்னாடி சீட்டுக்கும் நடுப்புற ஸ்க்ரீனு. அந்த டிரைவர் இறங்கிடுவான். அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஒரு அம்மா வருவாங்க. அம்மா கறி பொண்ணை கூப்பிட்டு வருவா. பெத்த மகளையே கூப்பிட்டு வருவா. அந்த டேரக்டர் விடுவாங்க. டேரக்டர்கிட்ட கார்லேயே இதை முடிச்சுட்டு அந்த அம்மா அப்புறமா காசு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. அந்த டிரைவர் அந்த கார் எடுத்துக்கின்னு போவான். இதெல்லாம் அந்த டிரைவரே எனக்கு சொன்னது. ஓ, நீங்க சொல்ற டேரக்டர் பெரிய டேரக்டரா? பெரிய ஆள் தான். பெரிய ஆள் தான். இன்னைக்கு அந்த பெரிய ஆள், இன்னைக்கும் பெரிய ஆள் தான். பெரிய டேரக்டர் தான். அதை நான் சொல்ல விரும்பல, சொல்லவும் கூடாது. இருந்தாலும் அந்த மாதிரி பண்றதுனால அப்பவே இப்போ பண்ணாங்கன்னா இப்போ என்ன எப்படி இருக்கும் பாத்துங்க. சரி, இது வந்து இது நடந்தது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களா பெத்த அம்மாவே பொண்ணை கூட்டு வந்து விட்றாங்கன்னு. அப்போ அவங்க விருப்பத்தோடு தானே வர்றாங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு சொல்லலாம். அது உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம். அவங்க விருப்பத்தோடு தானே வராங்க. உங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டியது தானே. அது எது காட்டில் வந்து காரில் வச்சுக்கணும் இல்லையா? எல்லாருமே அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்களா? அப்படி தான் போகிறாங்க. கேரவன் அந்த மாதிரி எல்லாம் யோகியனே கிடையாதுங்க. சினிமாவில் பொறுத்த வரைக்கும் 99.9% யோகியனே கிடையாது. எச்சரிக்கையாக இருக்கணும், பயமாக இருக்கும். உள்ள நுழைஞ்சாதான் தெரியும். உள்ள நுழைஞ்சிங்கன்னா தான் தெரியும். இப்போ வந்து சோசியல் மீடியா அதெல்லாம் இருக்கு. ஃபோன் காலு, வாட்ஸ்அப்பு, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா உடனே ஆதாரத்தோட நம்ம சொல்லிடலாம். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் நடிக்கிறப்ப இந்த நடிகைக்கு இப்படி நடந்துச்சு, ஆனால் அதை சொல்ல முடியல அப்படின்னா அது எந்த மாதிரி சம்பவம்? இப்போ அப்போ ஃபோன்லாம் கிடையாது இல்லை, வாட்ஸ்அப்பு, யூடியூப்ல. அப்போ இந்த மாதிரி நடந்திருந்தா அவங்க வெளியே சொல்றதுக்கு கூட தயங்கியிருப்பாங்கல்ல. அப்போ அது பெரிய அளவில் உங்கள் வட்டாரத்திலே பேசப்பட்டிருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கு? இல்லை, வட்டாரத்திலே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வெக்கப்படுவாங்க. இந்த பெண்கள் வந்து வெக்கப்படுவாங்க. ஒரு துணை நடிகை இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த துணை நடிகை அடிக்கடி கூட்டு ஷாட்டு கொடுப்பாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஒரு துணை நடிகை இருக்கா, அந்த துணை நடிகை மட்டும் பர்டிகுலர் டேரக்டர் வந்து கூட்டு ஷாட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ இருக்கு அப்படின்னு. இதுதான் இது நடக்கிறது தான், நடந்தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்தான் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு சினிமாவோட ஆர்வம் இருக்கிற ஒரு பெண் வந்து நான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, விரும்புறீங்க? இது ரொம்ப பெரிய ஆபத்தான, தெரியாது அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தெரியாது. அதுதான் அதை சொல்லிடுறேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு படம் தயாரிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபைனான்சியரை போய் பார்க்குறேன் இந்த சாலிகிராமத்தில். உண்மை சம்பவம். சாலிகிராமத்தில் நானும் நான் படம் எடுக்க போகிற டைரக்டரும் போய் பார்க்குறோம். அந்த போய் இப்போ அந்த ஃபைனான்சியரை பார்க்க சொல்ல, அந்த ஃபைனான்சியர் ஏறக்குறைய அப்போ வந்து ஒரு நல்ல ஃபேட்டாக இருப்பார், மிடில் கிளாஸு வயசு தான் இருக்கும். அவர் ஒரு பொண்ணை கூப்பிட்றாரு. பொண்ணை கூப்பிட்டு இந்த அம்மா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வீட்டில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டீங்கன்னா அது அவர் கூப்பிட்டு ஹீரோயின் சொல்கிறார், நம்ம வேறு ஏதோ ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அவர் பணம் தராரு, அதனால் அந்த பொண்ணை தான் போட சொல்கிறாரு. யாருக்கு அது? அவர் வச்சுக்கிறாரு. அதை அவர் வச்சுக்கிறாரு. அதாவது என்ன பண்ணுறாராம், அவர் வந்து அந்த பொண்ணை ஆசையை காட்டி சினிமாவில் ஒன்று நடிக்க வைக்கிறேன், உன்னை ஹீரோயின் ஆகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பொண்ணு அதான் அது எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் அந்த பொண்ணு படம் வந்ததா இப்போ இல்லை. அவர் வந்து இப்போ ஃபைனான்சியராகவும் தெரியல. ஏன்னா வெறும் கார்டாகவே காமிச்சிட்டு இருந்தார். அப்போல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து 1, 2 இல்லை 10, 15 காமிச்சார் அவர். அதை நம்ம பெருசாக நினைக்கிறோம். இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக இருக்குது. எல்லாருமே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்களும் இன்றைக்கி கார்டு கிடைக்கும். அவங்க 10, 15 கார்டு காட்டினோடனே நம்ம மிரண்டுடுறோம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி சூழ்நிலை இருந்தது. அதனால் வெளியே தெரியாது, இன்றைக்கி வெளியே தெரியும். அதனால் கூடுமான வரைக்கும் பெண்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. பட் அதை விட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இப்போ பண்ணலாம். இப்போது சும்மா சாதாரண ஆட்டோ ஓட்டினாலே உங்களுக்கு 2000 ரூபா டெய்லி வந்துடுது. அந்த டெய்லி ஆட்டோ ஓட்டலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை பண்ணிட்டு போகலாம். நிம்மதியிலையும் அந்த மாதிரி தான் நடக்குதா? சீரியல்லையும்? ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், நல்ல டேரக்டரும் இருக்காங்க, நல்ல இயக்குனரும் இருக்காங்க. நல்லா இருக்கணும், நல்ல டைரக்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த சபலம் அவங்கள சும்மா விடாது. சில இயக்குனர்களாக வரணும், நடிகராக வரணும், நான் 2 படம் தயாரிக்கணும், 3 படம் நான் எடுக்கணும், பெரும் ஆசையோட ஊர்லேருந்துலாம் வராங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடையாளம் தெரியாமல் சில பேர்லாம் படுத்து கிடக்குறாங்க, சுற்றுறாங்க. இதை யூடியூப் சேனலில் பார்த்தா தான் அவங்கள அடையாளப்படுத்த முடியுது. இவர் அந்த படத்தில் நடித்தார், படம் இருக்குன்னா முடியல, வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் தன்னை வந்து
அதுதான் சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து வந்தார், வந்து வடிவேல் வந்து சாதாரணமாக இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் வராங்க எல்லாருமே. யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி வர முடியும். எல்லாரும் அதை நம்பி வராங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் கிடைச்சிடும்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மையில் வராங்க. ஆனால் ஒரு போகலாம் போ ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்? 300 ரூபா கிடைக்கும். இப்போ இன்றைக்கி ஸ்டேஜுக்கு என்ன ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நல்ல சாப்பாடு கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், இவ்வளோ தான் கிடைக்கும். அது அந்த 500 ரூபா கொடுத்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவ நீ? ஒரு 15 படம் 20 படம் நடிச்சோன்னா நீ ஃபெமிலியர் ஆயிடுற. கொஞ்சம் மார்க்கு தெரிஞ்சிடும். சீரியல் அந்த மாதிரி தெரியாது. ஒரு தடவை வந்துன்னா அடிச்சு போயிடும். அடுத்தது தெரிய வரணும், லேட் ஆகும். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. திருப்பி 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 காட்டுவாங்க அதை. அதனால் அந்த ஃபிகரு நல்லா தெரியும் வெளியே. அதனுடைய மோகத்தில் வராங்க. வந்த உடனே படம் பார்த்த உடனே எல்லாருமே இவன் நடிக்கிறியா, நீ நடிக்கிற வந்துப்பாங்க அப்படின்னு சந்தோஷம் வருது. மிதமிஞ்சி மகிழ்ச்சி வந்துடுது. அது ஒரு ஆசையில் அது வந்துடுறாங்க ஒன்று. அடுத்தது அந்த மாதிரி வந்த பிறகு திருப்பி என்ன பண்ணுறாங்க, வருமானம் இல்லைன்ன உடனே அவங்களால திருப்பி போய் வெளியே போய் உழைக்க முடியல. எங்கே போய் வேலை கேட்குறதுக்கு வெக்கமாக இருக்குது அவங்களுக்கு. உடனே இந்த மாதிரி தான் சூசைட் பண்ணிக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இதுவாகிறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. வருமானம் கம்மி தான். துணை நடிகரெல்லாம் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து 2005 வரைக்கும் 2000 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாங்கியிருக்கேன். சீரியலில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை. பசங்களை படிக்க வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? அதனால் அந்த பணம் எனக்கு பத்தலை. அதனால் வேறு தொழில் இறங்கிட்டேன். இப்போ நீங்கள் நிறைய சினிமா பார்த்துருக்கீங்க, நிறைய இயக்குநர்களை அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க, இப்போ இருக்கிற இயக்குநர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ சினிமா எப்படி இருந்துச்சு, இப்போ சினிமா எப்படி இருக்குது? இப்போ நிறைய ஜாதி ரீதியான படங்கள், மத ரீதியான படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல, இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? ஜாதி ரீதியான படம் வந்து அந்த ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவன் தான் எடுப்பான். அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஜாதியில் நம்ம தான் பெரிய ஆள், நம்மளை விட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதி படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறான். அது வந்து நல்லதுக்கு அறிகுறி இல்லை. அதனால் வந்து அந்த சமூக நீதின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். வெறுப்பு உணர்ச்சி வரும். வெறுப்பு உணர்ச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா. அப்போல்லாம் படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி படம்லாம் பாட்டே வந்து நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்கும். நாட்டுக்கும் இருக்கும், வீட்டுக்கும் இருக்கும், குடும்பத்துக்கும் இருக்கும், தனி மனிதனுக்கும் இருக்கும், எல்லா ஒழுக்கமும் கலந்துருக்கு. இப்போ அதுவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொறுக்கியை தான் ஹீரோவாக காட்டுறீங்க. அவன் வெளியே இருக்கிறவன்னா நினைக்கிறான், அப்போ வந்து பொறுக்கி தான் ஹீரோவா? இப்போ நம்ம பொறுக்கி தானே. அதனால் இவன் என்ன பண்ணுறான், நல்ல வீட்டு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை வந்து அவன் பொறுக்கியாருவரான் காதலிக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், ஆனால் இவன் வந்து தனுஷ் மாதிரி ஹீரோவோ, அதனால் இவனை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காதலிக்கலாம். யார் காலியாகிறது? அந்த பொண்ணு காலியாகிடும். அந்த பொண்ணுடைய குடும்பம் காலியாகிடும். இதுதான் சினிமாவுடைய யதார்த்தம். அது ஒரு ஜாதிக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த ஜாதி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு பரப்புற வினை செய்திகள், அது தவறான செய்திகள் தான் போயிட்டுருக்கோம் மக்கள்கிட்ட. அதனால் மக்கள்கிட்ட ஒரு சமூக நீதியே இருக்காது. அப்படியே பிரிஞ்சு இப்போ முன்னே வந்து இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது வெளியே. ஆனால் இப்போ அதை வெளியே தெரிய வைக்கிறாங்க. அப்பயும் ஜாதி படங்கள்லாம் இருந்துச்சுல? ஜாதி படங்கள்லாம் இல்லை. எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஜாதி படங்கள்லாம் கிடையாது. அப்போல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளுக்கும் இல்லை. அது இப்போ முதலியார் வீட்டுக்கு போறியாப்பா, என்ன நாயகர் வீட்டுக்கு போறியா, என்ன தேவர் வீட்டுக்கு போறியா, அவ்வளோதான். அது அதோட நின்றுடும். அது அந்த 2 பேருக்கு சண்டை வந்து காட்ட மாட்டாங்க அப்போல்லாம். இப்போ அப்படி கிடையாது. அந்த 2 பேருக்கு சண்டை காட்டுறாங்க. இப்போ அது கூட வந்து இவங்களை சேர்த்துக்கிறது, வன்னியரை சேர்த்துக்கிறது, இவங்களை சேர்த்துக்கிறது. இப்போ வந்து கம்யூனிட்டியை அதிகமாக காட்டுறாங்க. அதே மாதிரி மதத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு சங்கடத்தை தான் கொடுத்துட்ருக்கும். இப்போ அந்த துணை நடிகர்கள்லாம் வராங்கல்ல, இவங்க ஏதோ அந்த நடிகர் கார்டு வாங்குறதுக்கெலாம் நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி? உண்மையிலுமே காசு கொடுக்கணுமா அந்த கார்டு வாங்குறதுக்குலாம்? இல்லை, அதாவது கார்டு வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கார்டு உண்டாங்க. சினிமாவில் வந்து ஒரு சின்ன யூனிட் மாதிரி, மொத்தமே ஒரு சின்ன உலகம். அந்த உலகம் சுற்றி போனீங்கன்னா அங்கே தான் நிற்கும். டிரைவருக்கு தனி யூனியன் இருக்குது சினிமாவில், ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு தனி யூனியன் இருக்குது, லைட் பாய்க்கு தனி யூனியன் இருக்குது, ஸ்டெண்ட்டுக்கு தனி யூனியன் இருக்குது, ஃபுட்டு அகாமடேஷன் ஃபுட்டு தயாரிக்கிறவங்களுக்கு தனி யூனியன் இருக்குது, ஃபுட்டு சப்ளை பண்ணுறவங்களுக்கு தனி யூனியன் இருக்குது, நடிகர்களுக்கு தனி யூனியன் இருக்குது, டைரக்டர்கள் தனி யூனியன் இருக்குது.
அப்போ இசையமைப்பாளருக்கு தனி யூனியன் இருக்குது, கேமராமேன் தனி யூனியன் இருக்குது. இவங்க அத்தனை பேருக்குமே கார்டு உண்டு. இது செலவு பண்ணணுன்றதுலாம் கிடையாது. அந்த அது ஒரு சினிமா போனோம் அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு 3 படம் நடிக்கணும், 3 படம் மினிமம் நடிக்கணும். அதில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு படத்துலையும் 5-5 நிமிஷமாக நடிச்சிடணும். அந்த 3 படத்தினுடைய சிடி கொடுத்தா தான் இப்போ வந்து மெம்பர் ஆக முடியும். அப்படியா? மெம்பர் ஆக முடியும். முன்ன வந்து 1000 ரூபா கொடுத்தா மெம்பர் ஆகலாம். இப்போ என்ன ஒரு 5000 ரூபா சொல்கிறாங்க. முன்னெல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலே வந்து 5000 ரூபா கொடுத்தா மெம்பர், 1000 ரூபா கொடுத்தா மெம்பர் ஆகலாம். அப்புறம் 5000னாங்க. இப்போ நம்ம 1 லட்சம் 2 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய காலத்துலலாம் வந்து இப்போல்லாம் இந்த நிறைய ப்ரொடியூசருக்கும் நடிகருக்கெல்லாம் பிரச்சனை வருது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த படம் அப்படியே நிற்கிது, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? பிரபலமான நடிகர்களுக்கு ப்ரொடியூசருக்கு? பிரபலமான நடிகர்களும் அந்த மாதிரி வர சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க திட்டமிட்டு அவங்க படத்தை பாஸ் ஆகிடும். ஏன்னா வந்து ஒரு 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 படம் எடுக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் 3 படம் இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. 3 எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும், சிவாஜி படமாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் படம் தான் மெயினாக இருக்கும். 3 தேட்டரில் எடுப்பாங்க. சுற்றி ஒவ்வொரு முக்கியமான நகரத்தில் மட்டும் 2 தேட்டரில் எடுப்பாங்க. இந்த அத்தனை தேட்டர்லேயும் 1 வருஷம் ஓடுற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. 1 வருஷம் படம் ஓடணுன்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அவங்க வந்து 25 நாளைக்கு 50 நாளைக்கு அவங்க போஸ்டே ஓட்ட மாட்டாங்க. 100 நாள் ஓடினா தான் அவங்க போஸ்டே ஓட்டுவாங்க. 100 நாள் தான் ஓட்டுவாங்க, ஓட்டி போஸ்ட் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் 150, 175, 200 இப்படி தான் அவங்க ஓட்டுவாங்க. இத்தனை தேட்டரில் ஓட்டணும், மாற்றி மாற்றி தேட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தேட்டர் ஒவ்வொரு தேட்டராக மாற்றி ஒரு கடைசியில் ஒரு தேட்டர் ஓடுனா அது 1 வருஷம் படம் ஓடிச்சுன்னு இப்போ காட்டுறாங்க. அதேமாரி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு படத்தை ஓட்டுற கதை வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது 800 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் 800 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் எத்தனை சீன் இது வந்துடுது உங்களுக்கு பாருங்க, காட்சி வந்துடுது. இப்போ 800 தேட்டரில் ஒரு 3 நாள் போனாலே போதும், அவங்க வெற்றி அடைஞ்சிடுவாங்க, அவங்களுக்கு பணம் வந்துடும். அப்போ லாஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. அப்போ தான் கேட்டேன். அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் வந்து 100 நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுடைய சிறந்த நடிகர்கள் அவங்க அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ 3 நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த பணம் வந்துடுதுன்னா பணம் வந்தால் போதும், சிறந்த நடிகர்கள். நல்லா கேளுங்க, அது கருத்துள்ள படம், 2 பேரும் ஹை லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க சிறந்த நடிகராக இருந்தாங்க. இப்போ இந்த நடிகர் அடிச்சா 3 நாளில் நம்மளுக்கு எல்லா தேட்டர்லையும் நல்லா ரஷ்ஷாக போகுது, பணம் 500 கோடி வந்துடுது, அதனால் இவரை போட்டு தான் எடுக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் கணக்கு வரும். அது தேட்டருக்கு அதிகப்படுத்துகிறாங்க, பணத்தை எடுத்துடுறாங்க, உடனே எடுத்துடணும்னு தான் பணம் போடுறாங்க. அதில் தான் உங்களுக்கு ஃபைலர் படம் அதிகமாக வர்றது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு 1979 80 நினைக்கிறேன். அப்போ தான் இந்த அம்மன் கிரியேஷன்ஸுக்கு போகிறேன். அப்போ வந்து குப்பத்ராஜெல்லாம் இவர் பண்ணுறாரு, ரஜினிகாந்த் குப்பத்ராஜெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த படத்துக்கு வந்து அவருடைய சம்பளமே 25,000 தான். அதுக்கப்புறம் தேவர் படம் ஒன்று வந்தது, அந்த படத்தில் தான் 1 லட்ச ரூபா முதல்ல வாங்கினார். அந்த 1 லட்சம் வாங்கின உடனே அவர் ஏதோ ஒரு பெரிய மெர்சல் ஆகிடுது. அவர் 1909 1 லட்சம் வாங்கிட்டாருன்னா பெரிய விஷயம் தானே அது. 1980 மெர்சல் ஆகிடுது அவருக்கு, ரஜினி. ஆமாம், சரியான போடு குடி. ஆமாம், அதெல்லாம் உண்டு. இப்போ தான் நல்லவர் ஆகிட்டார் அவர். அப்போ அதெல்லாம் சரியான போடுவார். போட்டு மவுண்ட் ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஒரு 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியாது, ரிச் அண்ட் ரிச்னு ஹோட்டல். ஒரு பெரிய கெலட்டா பண்ணியிருந்தாருங்க, மென்டல் ஆகிட்ட மாதிரி பண்ணார். மென்டல் ஆகிட்ட மாதிரியே பண்ணார். எதுக்காக? அது வந்து அந்த சுய நினைவு இல்லை, பணத்தை அதிகமாக பார்த்தோன்னா சுய நினைவு இல்லாமல் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கெலட்டா பண்ண பாட்டுக்கிட்டலாம் தூக்கி கட்டி போட்டு பண்ண. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பேப்பர்லேயே பார்த்துருக்காங்க, அந்த காலகட்டத்தில் பேப்பர்லேயே பார்த்துருக்காங்க. உண்மைதான், உண்மை. அது உண்மை, ரிச் அண்ட் ரிச். நான் தான் ஹோட்டலே சொல்கிறேன். நான் இப்போ போகிற அம்மன் கிரியேஷன் இப்போ இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நானும் கூட இருக்கேன் இங்கே. அப்போ அவங்க ஏன் போய் சொல்ல போகிறாங்க இல்லையா? அந்த ஹோட்டலில் ஒரு கெலட்டா பண்ணார். இது உண்மையாக இல்லையானது நீங்கள் அவரே கூட போய் கேளுங்க ஒன்றா. அதெல்லாம் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்கிறாருண்ணா, எனக்கு மனைவி வந்த பிறகு தான் நான் நல்லா ஆகிட்டேன். நல்ல விஷயம் தானே அதெல்லாம். அப்போ பெரும் நடிகர்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? அப்பயே பப்பு இல்லை, பப்பு கலாச்சாரம் அப்பயே இருந்துச்சா எப்படி? அதாவது அது ஒரு எக்ஸிக்யூட்டிவாக நடந்தாங்க. சில பேர் குடிப்பாங்க, சில பேர்லாம் குடிச்சிருக்காங்க, பட் எக்ஸிக்யூட்டிவாக நடந்துப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ அது வந்து பணத்தை அதிகமாக பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அது வந்து அதுக்கு தான் போகிறாங்க. முதல்ல நடிகர்கள் வந்து பெரிய நடிகரான பிறகு பணம் அதிகமாக பண்ணோன்னா அதுக்கு என்ன செலவு பண்ணுறது, அது மெயின் அதிகமாக இருக்குது. அதனால் உடனே அவங்க அதுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டுறது அங்கே தான். யார் யார் மேலே விரோதன்றதோ அதெல்லாம் அங்கே தான்
போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்போ அந்த காலகட்டத்தில் அவரது கேள்விப்பட்டிருக்கேன், அது நடந்தது. இப்போ பெரும் நடிகர்கள்லாம் துணை நடிகர்கள்லாம் படம் வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்ப மருத்துவ செலவுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடியோலாம் எடுத்து போடுறாங்கல்ல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காலத்தில் இப்போ வீடியோ இருக்கனால தெரியுது, அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போலாம் எப்படி இது பண்ணியிருப்பாங்க? இல்லை, அப்போ வந்து இவ்வளோ நடிகர்லாம் வரமாட்டாங்க, துணை நடிகர்கள்லாம் வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் போய் அலைஞ்சேன், எனக்கு முடிஞ்சாதான் நான் அலைய முடியும். என்னால் ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தது எனக்கு குடும்பத்துக்கு. அதனால் நான் போனேன், என்னால் வானான்னு சொன்னோன்னே நான் வந்துட்டு அடுத்த வேலையை பார்த்தேன். இதெல்லாம் இல்லாமல் சில பேர் வராங்க. எஸ்ஜே சூர்யா வந்தார், ஹோட்டலில் வேலை செய்துட்டு தான் அவர் படிச்சிருக்காரு, நல்லா படிப்பு படிச்சிருக்காரு, ஹோட்டலில் வேலை செய்துக்கிட்டே அந்த வேலையை பண்ணார். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது வர்றாங்க அப்படின்னா வெறும் நடிகராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நிச்சயமாக கிடைக்காது. இப்போ எப்படி வராங்க அப்படின்னா ஒரு டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் வராங்க. அது படிக்கிறாங்க, படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாவோ அப்புறம் அசோசியேட்டாவோ வந்து அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் தன்னை வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், பாரதிராஜா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஹீரோ மாதிரி தானே வராரு அவர், இல்லையா? பாரதிராஜா அவர் நடிக்கணும்னு வரவர் தானே, எப்படி இருக்கார் பாருங்க இன்றைக்கி டேரக்டர். இது இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்கார் அவர், இல்லையா? அவர் பார்த்தோன்னே அப்படியே சொக்குது பாருங்கல்ல. இப்போ அதுதான், இப்போ ஓரளவுக்கு வசதி இருந்தால் சினிமாவுக்கு வாங்க, வாய்ப்பு இல்லைனாலும் பொழைச்சிக்கலாங்கிறீங்க. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்காது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா இல்லை, வாய்ப்புலாம் கிடைக்காது. அதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் துணை நடிகர் வந்து ஒரு அப்பா கேரக்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர், மாமா கேரக்டர் எல்லாருமே டேரக்டரு, அசோசியேட் டேரக்டர் தான் போட்டுப்பாங்க. நீங்கள் கதையை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு சினிமாலேயும் டேரக்டர் அங்கே வந்து ஓய்வாக போகிறாரு அப்படின்னா அங்கே வந்து இது வராரு, இங்கே வந்துடுவாங்க. இதில் வந்து இவர் பாரதிராஜா வந்துட்டார், அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்தார், இது மணிவண்ணன் வந்தார், இவங்கெல்லாம் டேரக்டரு, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கஜேந்திரன் வந்தார், அவரெல்லாம் டேரக்டர். அவர் கஜேந்திரன் வந்தார், பாண்டியராஜன் வந்தார், பாக்கியராஜன் வந்தார், பார்த்திபன் வந்தார், பாரதிராஜா வந்தார். இவங்க அத்தனை பேருமே டேரக்டர் ஹீரோ ஆகணும்னு வரல, டேரக்டராக வந்து இதில் வந்துருக்குறாங்க. ஸோ அது ஈஸியான வழி அது. அப்போ அதுக்கு என்ன வழி தான் நீ பார்க்கணும். டேரக்டராக வரணும்னா ஓரளவு படித்து கழிச்சிட்டு அதனுடைய நுணுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தால் முன்னுக்கு வரலாம், இல்லைன்னா வர முடியாது. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.